Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चंस பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கு அப்படிங்கற பாப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, by which operation did the Indian Army bring Siachen under its control அப்படினு கேட்டிருக்காங்க. இந்திய ராணுவம் எந்த நடவடிக்கையின் மூலம் சியாச்சினை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது? சியாச்சின்ல இந்த ஒரு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம அதோட முழு கண்ட்ரோலையும் எடுத்திருப்போம். நம்மளோட கொடியை கூட நட்டு வச்சிருப்போம். சரிங்களா? சோ அது என்ன ஆபரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆபரேஷன் மேக்தூத் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆபரேஷன் மேக்தூத் எந்த வருஷம் நடந்திருக்கும் அப்படின்னா நமக்கு ஆபரேஷன் மேக்தூத் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா ஏப்ரல் 13 1984 நடந்திருக்கும். ஓகேங்களா? சோ இது நடந்து ஒரு 40 வருஷம் ஆயிடுச்சு. 40th anniversary அப்படிங்கறத இப்பதான் அப்சர்வ் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ அதனால தான் இந்த क्वेश्चन வந்திருக்கு. ஆபரேஷன் மேக்தூத் அப்படிங்கறதா கரெக்ட் ஆன்சர். சியாச்சினை நம்மளோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்தது. சோ மத்த ஆப்ஷன் ஆபரேஷன் கங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரஷ்யா யுக்ரைன் போறப்போ அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை கூட்டிட்டு வந்தது. ஆபரேஷன் காவேரின்னு பார்த்தோம்னா நமக்கு சூடான்ல ஒரு கான்ஃபிளிக்ட் வந்தப்போ, சூடான்ல உள்நாட்டு கலவரம் வந்தப்போ அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்த ஆபரேஷன். ஆபரேஷன் அஜய் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இஸ்ரேல் ஹமாஸ் வாரப்போ இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இந்தியர்களை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்ததுதான் ஆபரேஷன் அஜய் அப்படிங்கிறது. ஆபரேஷன் இது மட்டும் இல்லாம ஆபரேஷன் தேவி சக்தி அப்படிங்கிறதும் சமீபத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆபரேஷனா இருக்கு. அந்த தேவி சக்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்த ஒரு ஆபரேஷன். சரிங்களா? சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆபரேஷன் மேக்தூத் அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். 40 வருஷம் ஆயிடுச்சு சியாச்சினை நம்ம பிடிச்சு. ஓகேங்களா? அதுதான் அந்த கொஸ்டினோட பின்னணி. அடுத்தது, வாட் டஸ் சர்ஃபேஸ் வாட்டர் வார்மிங் இன் த சென்ட்ரல் பசிபிக் ஓஷன் இண்டிகேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய பசிபிக் பெருங்கடலில் மேற்பரப்பு நீர் அதிகமாக வெப்பமடைதல் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன ஒரு பினாமினன் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் பசிபிக் ஓஷன்ல நமக்கு சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை எல் நினோ அப்படின்னு சொல்றோம். இதே சென்ட்ரல் பசிபிக் ஓஷன் மத்திய பசிபிக் பெருங்கடல்ல அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கூல் ஆச்சு அப்படின்னா அதை லா நினோ அப்படின்னு சொல்றோம். எல் நினோ அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். இதுவே லா நினோ அப்படின்னா நமக்கு அதிகப்படியான மழை அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? சோ இந்த வருஷம் மான்சூன் அப்படிங்கிறது நமக்கு ஜூன் மாசம் வரப்போகுது இல்லையா? சோ அந்த மான்சூன் அப்படிங்கிறது எல் நினோவோட தாக்கம் குறைஞ்சு லா நினோவோட தாக்கம்னால நமக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம இந்தியன் மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ மற்ற ரெண்டு ஆப்ஷன்ஸ் பத்தியும் நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் எல் நினோ. ஓகேவா? அடுத்தது, ஃப்ளேம் லைட்டிங் செரிமோனி ஆஃப் த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இஸ் ஹெல்ட் இன் ஏன்ஷியன்ட் ஒலிம்பிக் சைட் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக்கின் சுடர் ஏற்றுதல் விழா எந்த நாட்டின் பழங்கால ஒலிம்பிக் தளத்தில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எப்பயுமே எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒலிம்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிரீஸ்ல இருக்கு. ஓகேங்களா? சோ இங்கதான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்ஷியன்ட் கிரீக் கடவுளை வழிபடுறது மாதிரி ஒரு சம்பிரதாயம் நடந்து அந்த ஒரு மிரர் மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சூரியனோட ஒளிப்பட்டு நெருப்பு எரியிற மாதிரியான சடங்கு. ஓகேங்களா? சோ பாரபோலிக் மிரர்ஸ் வச்சிருக்கனால ஹீட் அப்படிங்கிறது ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகி நமக்கு நெருப்பு வரும். நெருப்பு வந்ததுக்கு அப்புறமா அதை தான் அந்த ஒலிம்பிக் டார்ச்ல எடுத்துட்டு போய் அதை பிரான்ஸ்ல வைப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த வருஷம் பாரிஸ்ல நடக்கனால பிரான்ஸுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஆனா இந்த ஃப்ளேம் லைட்டிங், இந்த சுடர் ஏற்றுதல் அப்படிங்கிற செரிமோனி எப்பயுமே கிரீஸ்ல தான் நடக்கும். ஓகேங்களா? அந்த சடங்குகள் அந்த கிரேக்க கடவுளை வழிபட்டு இந்த ஒரு சம்பிரதாயம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு காலகாலமா. ஓகேங்களா? சோ கிரீஸ் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, recently Iran has launched drone and missile attack against Israel under which operation name அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமீபத்தில் ஈரான் எந்த ஆபரேஷன் பேரில் இஸ்ரேலுக்கு எதிராக ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ என்ன ஆபரேஷன் பேரு அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் ஈரான் இஸ்ரேல்ல ஒரு ட்ரோன் மிசைல் அட்டாக்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அது என்ன ஆபரேஷன் பேரு கீழே பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தாக்குதலுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுதான் இந்த கொஸ்டினோட பேக்ரவுண்ட். அது ட்ரூ ப்ராமிஸ் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகே. சோ லாஸ்ட் கொஸ்டின், who has been reappointed as the managing director of International Monetary Fund? சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக மீண்டும் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டலினா ஜார்ஜிவா. அடுத்த 5 வருஷத்துக்கு இவங்க தான் இருக்க போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிறிஸ்டலினா ஜார்ஜிவா. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான். இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.